நம்ம நாட்டினுடைய தேச தந்தைன்னு யாரை சொல்லுவாங்க? காந்தியை சொல்லுவாங்க. அந்த காந்திஜியே என்ன சொன்னார்? நான் விரும்பக்கூடிய சுதந்திரம் எது அப்படின்னு அவர் ஒரு சுதந்திரத்தை விரும்பினார். ஒரு பெண்மணி தன்னந்தனியாக நள்ளிரவிலே தன்னந்தனியாக வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டு பாதுகாப்பான முறையில் என்றைக்கு வீட்டுக்குள்ள நுழைகிறாளோ, எந்த அளவுக்கு பாதுகாப்பு, அவ போட்டுட்டு போற ஆபரணங்கள் இருக்குதே, அந்த ஆபரணங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், அவளுடைய கற்புக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், அவளுடைய உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், எப்போ நள்ளிரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே சென்று திரும்பும் போது அவளுடைய உயிருக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்க கூடாது. அவள் கொண்டு போன அந்த உடைமைகள் இருக்கிற உடைமைகளுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்க கூடாது. அடுத்து அவருடைய கற்புக்கு எந்த களங்கமும் ஏற்பட்டிருக்க கூடாது. அப்படி எப்படி போனாலும் அப்படியே திரும்பி வர்றான். இந்த மாதிரி நிலை என்னைக்கு உருவாகுதோ அதுதான் உண்மையிலேயே சுதந்திரம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது. காந்தி விரும்பிய சுதந்திரம் கிடைச்சிருக்குதா? நள்ளிரவுல போறது விடுங்க, பட்ட பகல்ல பொம்பளை பிள்ளை வெளியே அனுப்ப முடியுதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக காந்தி அவர்கள் எந்த சுதந்திரத்தை விரும்பினாரோ அந்த சுதந்திரத்தை அன்றைக்கே நிலைநாட்டி விட்டு சென்றார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியிடத்திலே, அதியே நீங்கள் ஹீராவை பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. ஹீரா, அதாவது ஹீரா என்று சொன்னால் அது ஒரு பகுதி. அப்ப நீங்கள் நீண்ட நாள் உயிரோடு இருந்தால் அந்த காட்சி நீங்கள் பார்ப்பீர்கள். என்னன்னா, ஹீரா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்து ஒரு பெண்மணி தன்னந்தனியாக ஒட்டகச்சுவையிலே அமர்ந்து மக்காவுல காபத்துல்லாவை தவாப் செய்வதற்காக தனியாக வந்துவிட்டு செல்வாள். அப்படி வரும் வழியில் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படாதவளாக அந்த பெண்மணி வருவார். அப்படி ஒரு காலம் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்தில் சொல்கிறார்கள். எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது, அவங்க உடைமைக்கு ஆபத்து இருக்காது, கற்புக்கு எந்த ஆபத்து இருக்காது, அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்காது, எந்த பயமும் இல்லாமல் இருக்கும். அதாவது ஒரு அர்த்தம், அல்லாஹ்வை தவிர எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு அர்த்தம். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, பயப்படாம வந்துட்டு போவாங்க. அப்படிப்பட்ட தனியாக பெண்மணி வந்துட்டு போற அளவுக்கு ஒரு பாதுகாப்பு நிலையை நான் ஏற்படுத்தும், என்னுடைய ஆட்சி ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி ஏற்படுத்தப்பட்டது என்கிற செய்தியை பார்க்கிறோம். என்றால் இன்றைக்கு சுதந்திரம் அடைந்த 70 ஆண்டுகளாகியும் இந்த நிலையை காந்தி விரும்பின சுதந்திரம் கிடைக்கல. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இதை நிலைநாட்டி விட்டு சென்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.